ஹாய் மக்களே, நான் உங்களின் ஜெயா. என்னது 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போ இருக்கிற கூட்டணி அப்படியே மாறிட்டு புதிய கூட்டணி உண்டாகுமா? இருக்காதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை, அதான் கேட்க நீங்கள் சொல்லுங்கள். இருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஐயோ, 2026 சட்டசபை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்க போறது இல்லையாமா? அப்போ கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகுதுன்னு சொல்றீங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் சொல்லலைங்க, அது அரசியல் வல்லுநர் சொல்றாங்க. இது பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ நடைபெறுகின்ற திமுகவின் விடியல் ஆட்சியை தொடரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. எங்களுக்கு இந்த ஆட்சியை வேணாங்க, எங்களுக்கெல்லாம் பாஸ் மார்க் போட்ட 10 ஆண்டுகள் ஆண்ட அதிமுக ஆட்சியே போதுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு டிஸ்லைக் போட்டுருங்க. எங்களுக்கு 2 ஆட்சி வேணாங்க, ஒன்னு எங்களுக்கு விஜய் அண்ணா இல்லைன்னா சீமான் அண்ணா. உங்க 2 பேர்ல யாருன்னா ஒரு தமிழ் ஆண்டா போதுன்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டுருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தம்பி, நீ சொல்றதுக்கு சாத்தியமே இல்ல, வாய்ப்பில்லை ராஜா. எங்களோட அரசியல் அனுபவத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும் அப்படி யாருன்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நம்மளும் நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருக்கிற இடம் செம்ம சேஃப். அடுத்து 10 நிமிஷத்துக்கு பட்டாசா இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வலுவான கால் பதிச்ச 2 கட்சிகள் எதுனா திமுகவும் இன்னொன்னு அதிமுகவும். இந்த 2 கட்சியை சார்ந்துதான் பிற கட்சிகள் வந்து கூட்டணி அடிச்சு தேர்தலை சந்திக்குது. மச்சே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? எல்லா தேர்தலையும் ஒரு சில கட்சிகள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தலையும் சந்திக்குது. அந்த கூட்டணி வந்து மக்களோட செல்வாக்கு பெறாமே போயிடுதுங்க. நம்ம கூட்டத்துக்குள்ளே கருப்பாடு ஒண்ணு நுழைஞ்சிருக்கு. ஸ்பெஷலா ஒருத்தர் சொல்லணும், அண்ணன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்கினது எந்த கட்சியுடன் கூட்டணி செய்யாம தனித்தே நின்று போட்டிடுறாரு. அவர் தனித்த ஆட்சி அமைக்கிற அளவுக்கு செல்வாக்கு அவர் மக்களிடையே இல்லைன்னு நமக்கு தெரியுது. சார், ஆனா ஒவ்வொரு தேர்தலும் அவரோட கட்சியோட வாக்கு வங்கி வந்து அதிகரிச்சுட்டே வருது. அது யாராலையும் மறுக்க முடியாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. இப்போது ஆளுங்கட்சியான திமுகவுடன் ஒரு கூட்டணி இல்லைங்க, மெகா கூட்டணி கட்சிகளே இருக்கு. காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் முஸ்லீம் லீக் மற்றும் சில உதிரி கட்சிகள் சேர்ந்து ஒன்னா கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணிக்கு உண்மையாவே பெரிய சல்யூட்டே கொடுக்கணுங்க. 10 வருஷம் தொடர்ந்து எந்த சண்டையும் போடாம இருக்காங்க பாருங்களா, அதுக்கே பெரிய சல்யூட்டுங்க. அதே வேளையில பிரதான எதிர்கட்சியான அதிமுகவோட வந்து தேமுதிக, புதிய தமிழகம் மற்றும் சில உதிரி கட்சிகள் மட்டும்தான் இருக்கு. மற்றொரு எதிர்கட்சியான பிஜேபி கூட்டணியில வந்து பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், டிடிவி தினகரோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதிமுக இருந்து பிரிந்து வந்த நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் சில உதிரி கட்சிகளோடு சேர்ந்து பிஜேபி நல்ல வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. இந்த கூட்டணியோட நிலவரம் வந்து இன்னைக்கு டேட்ல நம்ம சொல்றோம். இதே கூட்டணி அப்படியே 2026 சட்டசபை தேர்தலில் சந்திக்குமான்னு கேட்டீங்கன்னா சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநரும் வந்து ஆணித்தரமா சொல்றாங்க. எந்த கட்சி கூட்டணி வந்து உடையுன்னு கேட்டீங்கன்னா இந்த கட்சி அந்த கட்சி இல்லைங்க, 3 கட்சியோட கூட்டணி கண்டிப்பா உடையணுங்க. ஒரு நாள் ரூம் போட்டு இதெல்லாம் ரிஹர்சல் பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ இருக்கும் பேபே. என்னப்பா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ நான் சொல்லலைங்க, அரசியல் வல்லுநர்கள் ஆணித்தரமா அடிச்சு சொல்றாங்க இது உடையும். இது மட்டும் இல்லாத 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகம் வந்து தேர்தல் சந்திக்குது. 2026 தமிழக சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 இல்ல 5 கட்சிகளின் தலைமையில வந்து தேர்தல் வந்து நடைபெறும். இன்னும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, 2வது வந்து அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, 3வது வந்து விஜய் அண்ணா தலைமையில் ஒரு கூட்டணி, 4வது இல்லைங்க பிஜேபி அல்லது சீமான் அண்ணன் தலைமையில் ஒரு கூட்டணி. திமுக கூட்டணியில வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்தியன் முஸ்லீம் லீகும் அப்படியே இருப்பாங்க. காங்கிரஸ் மேல வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அவங்களுக்கு குறிப்பிட்ட சீட் வந்து திமுக கூட்டணியில் தரலன்னா அதிமுக கூட்டணியில போய் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, விஜய் அண்ணா கட்சியோட போய் சேர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கம்யூனிஸ்டுகள் வந்து அதிமுக கூட்டணியில சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மதிமுக கேட்கிற குறிப்பிட்ட சீட் வந்து திமுக கூட்டணியில் தரலன்னா அதிமுகவோட சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பிஜேபி கூட்டணியில சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே அதிமுக கூட்டணியில் இருக்கிற 2 கட்சிகளும் தொடருமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் டவுட் தான். என்ன ரைமிங்கா பேசுற? தேமுதிக கேட்கிற சீட்டு வந்து அதிமுக கிடைக்கலன்னா கண்டிப்பா வந்து விஜய் அண்ணா கட்சிக்கு மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல கிருஷ்ணசாமி அவரோட கட்சி வந்து திமுக பக்கம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பிஜேபி கூட்டணியில போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல பிஜேபி கூட்டணியில இருக்கிற பாமகவை தவிர மத்த கட்சிகள் அப்படியே இருப்பாங்க. பாமக மட்டும் அதிமுக கூட்டணியில சேர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அதிமுக கூட்டணியில சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது அரசியல் வல்லுநர்கள் சொல்ற கருத்து மக்கள். இது உங்களோட மைண்ட் வைஸ் புரியுது. இந்த கட்சி நடத்துறவங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? தேர்தல் கூட்டணி மாத்திட்டே இருக்காங்களே. உங்களுக்கு சொல்லட்டுங்களா, அரசியல் நிரந்தர எதிரிங்களும் இல்ல, நிரந்தர நண்பனும் இல்லைங்க. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. அந்த காலத்துல இருக்கிறவங்க கட்சியை தொடங்குறது வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வேண்டி, இப்ப இருக்கிறவங்களும் தன் கட்சியை வந்து எப்படின்னா முதல்ல எடுத்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க. உங்களுக்கு சொல்லி குத்தம் இல்லைங்க, காலம் அப்படி மாறி போச்சுன்னு சொல்ல முடியும். ஆளும் திமுக வந்து தொடர்ந்து ஆளுங்கட்சியாவே இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக பெண்களை கவர்ற நல்ல திட்டங்களா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே வேளையில இபிஎஸ் ஐயாவோட தலைமையிலான அதிமுக தொடர்ந்து வந்து தோல்வியை சந்திச்சுட்டு வராங்க.
2026 சட்டசபை தேர்தலில் தொடர்ந்து தோல்வி சந்திச்சிட்டாங்கன்னா இபிஎஸ்ஐயோட தலைமைக்கு வந்து பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும். அந்த தலைமையும் காப்பாற்றணும், அந்த தலைமையிலான கட்சியும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்ன ஆனாலும் 2026 எலெக்ஷன்ல வந்து நல்ல மிகப்பெரிய கூட்டணியை சேர்த்துட்டு தேர்தலை சந்திச்சுட்டு மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டமே போட்டிருக்காரு. அதே வேளையில் சீமான் அண்ணன் வந்து இது வரைக்கும் நம்ம எம்எல்ஏக்கள் வந்து சட்டசபையில வந்து கால் பதிச்சதே இல்லை. 2026 எலெக்ஷன்ல குறிப்பிட்ட எம்எல்ஏக்களான ஜெயிச்சுட்டு பழைய எம்எல்ஏக்கள் தன் கட்சியின் சார்பா வந்து தமிழக சட்டசபையில வந்து கால் ஊனணும்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி யுகமே வந்து அமைச்சிருக்காரு. அதே வேளையில் பிஜேபி தலைமையை வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்தில் நாங்க வளரலன்னு சொல்லி ஒரே குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க. சட்டசபையில் தேர்தலில் பாருங்கயா, கட்சி சார்பாக எத்தனை எம்எல்ஏக்கள் வந்து உள்ள எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு கௌரவ பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து விஜய் அண்ணாவும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மற்ற தலைவர்கள் போல கட்சி ஆரம்பிச்சுட்டு 1-2 எம்எல்ஏக்கள் எடுத்துட்டு சட்டமன்றத்தில் கொண்டு போகிறதுக்கு அவர் விரும்பல. எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல் தேர்தலில் போட்டியிட்டு எப்படி ஆளுங்கட்சி ஆனாரோ அதே போல தான் ஆரம்பிச்ச கட்சியை வந்து ஜெயிச்சுட்டு ஆளுங்கட்சி ஆகணும், இல்லைன்னா ஒரு எதிர்கட்சி ஆகணும்னு சொல்லிட்டு அதிரடி வியூகமே வந்து அமைச்சிருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களை? 2020 வந்து திமுக கூட்டணி ஆட்சி அமைக்குமா, அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்குமா, இல்லைன்னா விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைப்பாங்களா? ஏன்பா சீமான் அண்ணன் கட்சியும் பிஜேபி கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்காதான் கேட்டீங்கன்னா 2026 கொஞ்சம் சந்தேகம் தாங்க. நீங்க சொல்லுங்க மக்கள், 2026 யாரை ஆட்சி அமைக்க போறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க. பாய் ஃப்ரம் உங்கள் ஜெயா.